நீங்க ஃபினான்ஷியல் பிரஷர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அத விட்டு எப்படி வெளிய வரலான்னு இந்த வீடியோல சொல்றேன். ஸ்டிக் ஆன். உங்க பண கஷ்டத்துலருந்து நீங்க எப்படி வெளிய வரலாம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா இந்த வீடியோல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவ எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் இத ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பண கஷ்டத்துக்கு காரணம் நீங்க நெறைய சம்பாதிக்கல அப்படின்றது கிடையாது. உங்களோட தேவைக்கும், உங்களோட ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்த தெரியாம நீங்க ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறது தான். இந்த காலகட்டத்தில நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது மொத்தமே 5 விஷயம் தான். நம்பர் 1 நம்ம மானத்த காப்பாத்துறதுக்காக போடுற இந்த உடை க்ளோதிங். நம்பர் 2 நம்ம உயிர் வாழறதுக்காக சாப்பிடுற சாப்பாடு ஃபுட். நம்பர் 3 நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஷெல்டர். நம்பர் 4 டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து. அண்ட் நம்பர் 5 ரெஸ்ட் நம்மளோட ஓய்வு. இந்த 5 விஷயம் இருந்தாலே இந்த வாழ்க்கைய நிம்மதியா, சந்தோஷமா ஏன் சிறப்பா வாழலாம். சரி, இதுக்கும் என் பண பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? இந்த 5 விஷயங்கள்ல தான் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் தப்பா எடுத்து நெறைய பேரு பண சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. லெட் மீ எக்ஸ்ப்ளைன். இந்த 5 விஷயத்துக்கும் 3 வெர்ஷன்ஸ் இருக்கு. பேசிக் வெர்ஷன், கம்ஃபர்ட் வெர்ஷன், லக்ஸரி வெர்ஷன். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அவங்க பேசிக் வெர்ஷன ஸ்டேபிளா செட் பண்றதுக்கு முன்னாடியே லக்ஸரி வெர்ஷன நோக்கி ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுத்து அதனால பண பிரச்சனையில மாட்டிப்பாங்க. பணத்த பொறுத்த வரைக்கும் இது எப்படி தெரியுமா? நீங்க முதல் ஸ்டெப்ல கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே 10வது ஸ்டெப்புக்கு ஆசைப்பட்டு அத நோக்கி குதிக்கிறது. நேச்சுரலா கீழ தான் விழுவோம். நவ் லெட்ஸ் கெட் டு த டீட்டெயில்ஸ். பேசிக் வெர்ஷன்ல உங்களுக்கான ஒரு டீசென்ட் க்ளோத்திங், நீங்க ஹெல்தியா இருக்கிறதுக்கான சாப்பாடு, வெளியலாம் ஆர்டர் பண்ணாம நீங்களே குக் பண்ற ஒரு சாப்பாடு, அண்ட் உங்களுக்கான ஒரு பேசிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனா இருக்கலாம், இல்ல உங்களுக்கான ஒரு லோ காஸ்ட் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷனா இருக்கலாம். அண்ட் உங்களுக்கான ஒரு வீடு. இது ஒரு பேசிக்கான வீடா இருந்தா போதுமானது. அது ஒரு ரெண்டல் ஹவுஸா இருந்தாலும் அந்த ரெண்ட்ட நீங்க பே பண்ண முடியிற அளவுக்கு இருந்தா வெல் எனஃப். உங்க பேசிக் வெர்ஷன நீங்க கம்ப்ளீட்டா செட் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க உங்க கம்ஃபர்ட் வெர்ஷன நோக்கி போலாம். உங்களுக்கான ஒரு டீசென்ட்டான க்ளோதிங், ஒரு சின்ன கார், அண்ட் நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்கன்னா, ஒரு குக்க ஹையர் பண்றது அப்படின்ற மாரி விஷயங்கள செஞ்சுட்டு, உங்களோட சேவிங்ஸ நீங்க சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அத நோக்கி சேவ் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது. உங்க கம்ஃபர்ட் வெர்ஷன்ல நீங்க ரொம்ப ஸ்டேபிளா ஆனதுக்கு அப்புறமா, அங்கருந்து வர எக்ஸ்ட்ரா இன்கம்ம நீங்க உங்க லக்ஸரிய நோக்கி செலவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸரி வெகேஷன்ஸ், பார்ட்டீஸ், ஒரு பெரிய எஸ்யூவி அந்த மாதிரி. டைரக்ட்டா பேசிக் வெர்ஷன செட் பண்ணாம, இஎம்ஐஸ்ல நீங்க லக்ஸரி வெர்ஷன நோக்கி போனீங்கன்னா, பண பிரச்சனையில தான் மாட்டுவீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னோட சம்பளத்தில நான் வெறும் பேசிக் வெர்ஷன மட்டும் தான் என்னால செட் பண்ண முடியும். அப்ப நான் லக்ஸரியா வாழணும்னு ஆசைப்படவே கூடாதா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மைண்ட்ல வரலாம். சப்போஸ் நீங்க 9 to 6 ஜாப் பண்றீங்க அப்படின்னா, 6 to 9 உங்களோட அடுத்த வெர்ஷன், கம்ஃபர்ட் வெர்ஷனா இருக்கலாம், லக்ஸரி வெர்ஷனா இருக்கலாம். அத நோக்கி நீங்க வொர்க் பண்ணணும். உங்களோட எக்ஸ்ட்ரா இன்கம், செகண்ட் இன்கம், தேர்ட் இன்கம் அப்படின்ற விஷயங்கள நோக்கி நீங்க பயணப்படணும். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சக்சஸ்ஃபுல் வெல்தி பீப்பிள் அவங்க கிட்ட பணமே இருந்தாலும், அவங்களால சில விஷயங்கள் வாங்க முடிஞ்சாலும், அவங்க அத வாங்க மாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்க கஞ்சம் அப்படின்றது கிடையாது. இதுக்கு பேர் தான் ஃப்ரூகல் லிவிங். ஃப்ரூகல் லிவிங் அப்படிங்கிறது பாவர்ட்டி கிடையாது, பிரையாரிட்டி. உங்க லைஃப்ல அடுத்த பிரையாரிட்டி என்ன? உங்களோட அடுத்த கோல் என்ன? இந்த 5 விஷயத்துல எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க செலவு பண்ணணும் அப்படின்றத நோக்கி நீங்க சேவ் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட் பண்ணி வைப்பீங்க. ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் வரும்போது, இது ஆசையா? இல்ல தேவையா? அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வரும். உங்க தேவைக்கு மட்டும் நீங்க செலவு பண்ண பண்ண, லைஃப்ல உங்களுக்கே தெரியாம நீங்க க்ரோ ஆகி, உங்க தேவை ஒரு நாள் அந்த லக்ஸரி வெர்ஷன் மோட்ல இருக்கும். ஸோ இன்னையிலிருந்து நீங்க ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கும்போது, இது உங்க தேவையா? இல்ல உங்க ஆசையான்ற கேள்விய நீங்களே உங்கள கேட்டுக்கோங்க. உங்க தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. இந்த வீடியோவ யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படுற விஷயங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட அப்கமிங் பூட் கேம்ப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லிங்க் பயோல இருக்கு. ஃபார் யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்.